கரூர் பள்ளப்பட்டி, நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டிருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? என்ன வெங்காயம் அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகள் ஐயா? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது இந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். யூ கீப் கோயிங் ஆன், keep on working. The rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதில் சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குதல் என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல. அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க. அடிக்கு 4 போலீஸ் நிற்கிறாங்க.
புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான்னு நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே வேலி மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதுதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன ஒன்னே என்னையும் பார்க்க வந்தது? களத்தில் இலை துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பெடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரையே நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு திரியிறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி. அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது.
செருப்பு வீசுகிறான், கல் வீசுகிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா, திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்களை மதிக்கிறதா இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து பட்டுவிட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் வளர்ந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. 41 பேர் ஆகிட்டாங்களா? என்ன வெங்காயம் அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட? அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
வேறு எந்த தாலிகைகள் ஐயா? சார் யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தால் கோமாளியாக தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யார் தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது இந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார் இந்த கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவங்களுக்கு வந்து என்னையா என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதில் சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார் இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல, அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க, அடிக்கி 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4ஆம் தூண் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. இந்த பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல, அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறி இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே தள்ளி மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதுதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா?
இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன என்னையும் பார்க்க வந்தது? களத்தில் இலை துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யார்? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியாக நாளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரே நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தனி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே நீ கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்கள மதிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாழாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள்
தூக்கம் இல்லை, எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் பலியாக இருக்காங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியலாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார்? என்ன வெங்காய அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு, தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாலிகைகள் ஐயா? சார், யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தால் கோமாளியாக தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யாரு தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது இந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இந்த பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working. The rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்னையா என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை வச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல,
அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க. அடிக்கு 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. இந்த பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே வெளியே மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய் என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனம்மா? 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்படியே முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க. பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன உன்னையும் பார்க்க வந்தது? களத்தில் இலை துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யார்? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரையும் நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறிய, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது.
கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா, திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்கள மதிக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து பட்டு விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? என்ன வெங்காய அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு. பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட? அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க.
இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகள் ஐயா? சார் யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தா கோமாளியா தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யாரு தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இந்த பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்ன ஐயா? என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை வச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல. அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க அடிக்கி 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே வெளியே மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ பச்சை குழந்தைத்தனமா? 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம், 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க.
பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன என்னையும் பார்க்க வந்தது? களத்தில் இலை துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யார்? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவையை நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுகிறான், கல் வீசுகிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்கள மதிக்கிறதா இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி.
நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டிருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் பலியாக இருக்காங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியலாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி? என்ன வெங்காயம் அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகள் ஐயா? சார், யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தால் கோமாளியாக தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யார் தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது இந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். யூ கீப் கோயிங் ஆன், keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார், இந்த கரூர் விவகாரத்தில் உயிர்ந்தவங்களுக்கு வந்து என்னையா என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை.
அவனே கொலை பண்ணிவிட்டு அவனே கொள்ளையடிச்சிட்டு அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குதல் என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல. அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க. அடிக்கு 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. இந்த பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான்னு நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குன. அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சாண்டு ஓட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரில, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே வெளியே மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய் என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனம்மா? 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுதுலையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன் எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன ஒன்னே என்னையும் பார்க்க வந்தது? களத்தில் எல்லாம் துரத்தி விட்றாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யார்? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க கிளம்புங்க, நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பெடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவையை நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது.
அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே நீ கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுகிறான், கல் வீசுகிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்களை மதிக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் வளர்ந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டிருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் பலியாக இருக்காங்க. 41 பேர் ஆகிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியலாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? என்ன வெங்காய அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு. பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா?
சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகள் ஐயா? சார் யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தால் கோமாளியாக தான் ஆக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யார் தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார் இந்த கரூர் விவகாரத்தில் உயிர்ந்தவங்களுக்கு வந்து என்ன ஐயா? என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதில் சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார் இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை வச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குதல் என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல. அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க. அடிக்கு 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4ஆம் தூண் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. இந்த பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறி இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே வெளியே மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம், 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க.
அதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்ருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். விஜய் அவர்களை பார்க்க தான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன என்னையும் பார்க்க வந்தது? சார் 41 உயிர் போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவரோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல கட்சி பொதுச்செயலாளரோ யாரோ களத்துல நின்றுக்கணும் சார். களத்துல எல்லாம் துரத்தி விடுறாங்கல்ல, சுற்றி நிற்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரையும் நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்கு? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாம சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்றுப்பார், அப்போ தான் தெரியும் தம்பி. அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை அமைச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுகிறான், கல் வீசுகிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆபத்தில். நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்களை மதிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து மாண்டு விட்ட என் தமிழர்களின் உறவுகள், விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன்.
உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டி. நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டிருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? என்ன வெங்காய அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு. பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகள் ஐயா? சார், யார் வந்தாலும் அரசியலுக்கு வந்தால் கோமாளியாக தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் அந்த பக்கம் போயிட்டாரு. யாரு தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று நான் தான் காப்பாற்றுறேன், இந்த பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்னையா என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது.
அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு, அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். பஹல்காம் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல. அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க. அடிக்கு 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த. இந்த பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க.